சோனிலேருந்து புது ஃப்ளாக்ஷிப் ஃபோனான Xperia XZ3 இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. சோனிலேருந்து லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனான Xperia XZ3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி ஒன்றா பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பில்டை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கிளாஸ் பேனலும் நமக்கு வந்து சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கூட வந்து பொருத்திருக்காங்க. ஸோ பேக் சைடில் நமக்கு கிளாஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே நமக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரையும் இந்த ஃபோனில் 6 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ OLED டிஸ்பிளேக்கு சோனி கடைசியாக வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதோட ரெசல்யூஷனை பொறுத்த வரையும் 1440 × 2880 பிக்சல்ஸ். இது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே. இதோட PPE டென்சிட்டியை பொறுத்த வரையும் 537 PPE இருக்குது. இந்த டிஸ்பிளேயை பற்றி முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சோனியோட ஃபர்ஸ்ட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது சைடில் வந்து கர்வ் பண்ணியிருக்கிற மாதிரி விஷயங்கள் இந்த ஃபோனோட டிஸ்பிளேலே இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது Qualcomm Snapdragon 845 octa-core சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.7 GHz Kryo 385 கோல்ட்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.7 GHz Kryo 385 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 630 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எந்த விதமான கேம்ஸ் சரி ஹெவி ப்ராசஸர்லையும் சரி கண்டிப்பாக ரன் ஆயிரும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் வருது. 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. அது மட்டும் இல்லாமல் சிம் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரையுமே இந்த ஃபோன் வந்து சிங்கிள் சிம் ஆஸ் வெல் அஸ் டியூல் சிம் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அப் டு 512GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டியூல் சிம் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக இந்த ஆப்ஷன் வருது. அதாவது ஒரு சிம் கார்டு இல்லை மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சிங்கிள் சிம் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தனியாக டெடிகேட்டட் ஸ்லாட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்து நமக்கு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 19 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 25mm லென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ், அது மட்டும் இல்லாமல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த கேமராவால் 4K ரெக்கார்டிங் அப் டு 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணிக்கிட முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவால் 5 ஆக்சிஸ் கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்கிறதுனால 1080p ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் கேப்சர் பண்ணாலும் எந்த ஒரு ஷேக்கினஸும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் வீடியோ அப் டு 960 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து 1080pல வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதான் ஃபுல் ஹெச்டியாக. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். டியூவல் கேமராவில் கொடுக்க முடியாத ஃபீச்சர் கூட இந்த சிங்கிள் கேமராவில் வந்து சோனி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சரும் இருக்குது. அதாவது யாரையாவது ஒரு ஃபோட்டோ இல்லாத கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை கையிலேருந்து டேரெக்டாக எடுத்து அது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா தானாலே உங்கள் கேமரா வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இதுக்காக எந்த ஒரு பட்டனும் அமைக்க தேவையில்லை, எப்படியும் ஷேக் பண்ண தேவையில்லை, தானாலே உங்கள் கேமரா ஆன் ஆயிரும். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் நமக்கு 13 மெகாபிக்சல் கேமரா வித் f1.9 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 23mm லென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் HDR சப்போர்ட்டும் இருக்குது. இந்த கேமராவில் பொக்கே எஃபெக்ட்ஸ், பியூட்டி எஃபெக்ட்ஸ் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு 5 ஆக்சிஸ் கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்கிறதுனால 1080p ஃபுட்டேஜ் வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஷேக்கினஸ் இல்லாமல் தானால வீடியோ சூப்பராக எடுக்கலாம். இது போக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் Android 9 Pie வர்ற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இது தான். ஸோ நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக Android Pie OS வர்றது ஒரு நல்ல விஷயம். இது போக இந்த Xperia XZ3 வந்து சைட் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோனோட சைடில் டேப் பண்ணுறதுனாலையோ இல்லை கெஸ்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்கள் ரீசெண்ட் ஆக்டிவிட்டியை பொறுத்து ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸை முழுக்க வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். அதாவது உங்கள் ஃபோனோட ரீசெண்டான ஐக்கானாகவோ இல்லை கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து குயிக் லான்ச் பண்ணுறதுக்காகவோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து S4 ஃப்ரண்ட் சரவுண்ட் சவுண்ட் இருக்குது. அதனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற சவுண்ட் வந்து முந்தி காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனமிக் வைப்ரேஷன் சிஸ்டம் ஏற்கனவே நம்ம சோனி ஃபோனில் இருக்கிறது தெரியும். இதன் மூலமாக ஏதோ வீடியோ பார்த்தீங்கன்னா சரி, கேம் விளாண்டாலும் சரி, அதுக்கேற்றாப்பில் ஏதாவது வைப்ரேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ ரியலாக நீங்கள் வந்து ஏதாவது விஷயங்களை வந்து ஹிட் பண்ணுற மாதிரியோ இல்லை வைப்ரேட் பண்ணுற மாதிரியோ ஒரு சென்சிபிளான ரியாக்ஷனை இது ஃபோன் கொடுக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரியை பொறுத்தவரையும் இதில் வந்து 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங், குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கிறதுனால இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். அதுக்கு மட்டும் இல்லாமல் QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. USB வெர்ஷனை பொறுத்தவரை Type-C கனெக்டர் 3.1 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0, டூயல் பேண்ட் வைஃபை,
இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C to 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டரை வச்சு தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது சொல்லியிருக்காங்க. பிளாக், சில்வர் ஒயிட், ஃபாரஸ்ட் க்ரீன் மற்றும் போர்டாக்ஸ் ரெட் அப்படிங்கிற 4 கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் இப்போதைக்கு எந்த விதமான அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் கிட்டத்தட்ட 800 யூரோ வந்து இதோட ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்திய மதிப்பில் வந்து இது 65,500 இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் வரும்போது இதோட பைனல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் இருக்குது அருண் டெக் இன் தமிழுக்காக. மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.